துன்பம் எப்ப தீரும்? எப்படி தீரும்? என்ன பண்ணா தீரும்? யாரை பார்த்தா தீரும்? எங்க போனா தீரும்? எல்லாருக்கும் கேள்வி இருக்கு. முருகப்பெருமானுக்கு நிறைய மலர் மாலைகள்லாம் போடுறோம். ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா செலவு பண்ணி அவரவருக்கு விருப்பப்பட்ட மாதிரி மலர் மாலைகள்லாம் போடுறோம். முருகப்பெருமான் விரும்பி அணியும் ஒரு மாலை என்ன தெரியுங்களா? வாக்குண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. சிந்தனை உனக்கு தந்தேன், திருவருள் எனக்கு தந்தாய், வந்தனை உனக்கு தந்தேன், மலரடி எனக்கு தந்தாய், பைந்துணர் உனக்கு தந்தேன், பரகதி எனக்கு தந்தாய், கந்தனை பயந்த நாதா கருவையில் இருக்கும் தேவி. எல்லாம் வல்ல இறையருளாலே திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, ஆலயத்தினுடைய தக்கார் மரியாதைக்குரிய ஐயா அருள்முருகன் அவர்களே, இணை ஆணையர் ஐயா ராமு அவர்களே, காவல் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்த அன்பர்களே, ஒளி அமைப்பை சிறந்த முறையிலே தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களே, படம்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் அவர்களே, மாலை அணிவித்து ஆசி வழங்கிய மரியாதைக்குரிய அம்மா இளம்பிறை மணிமாறன் அவர்களே, அனைத்திற்கும் மேலாக சிற்றறிவில் கடைப்பட்ட அடியேனுக்கும் இந்த திருச்சபையில் நல்லதொரு வாய்ப்பினை தொடர்ந்து நல்கி கொண்டிருக்கக்கூடிய குமாரபாளையம் JKK ரங்கம்மாள் அறக்கட்டளை மற்றும் கல்வி நிறுவனங்களினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அம்மா என் செந்தாமரை அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக 4 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அடியேனின் சிற்றுரையை கேட்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பக்த கோடிகளே, உங்கள் அனைவரையும் நன்றியோடு வணங்கி திருப்புகழ் இன்பம் என்னும் தலைப்பிலே திருவருளை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து திருப்புகழ் இன்பத்தை அனுபவிப்பதற்கு இறைவன் நமக்கெல்லாம் அருள் புரிந்திருக்கிறார். முருகப்பெருமானினுடைய 6 படை வீடுகளுள் 4ஆம் படை வீடான சுவாமிமலை முருகப்பெருமானிடம் அருணகிரி சுவாமிகள் ஒரு வேண்டுதலை வைக்கிறார். நமக்காக வேண்டுதலை வைக்கிறார். எப்படி ஒரு காலகட்டம் வரைக்கும் அருணகிரி சுவாமிகளுக்கு எதிர்காலம் என்பது என்னவென்றே தெரியாமல் நம் வாழ்க்கை அஸ்தமித்து போய்விடுமோ என்று அஞ்சி நிற்கின்ற பொழுது ஆறுமுக பெருமான் அவர் முன்னால் தோன்றி, எதற்கும் அஞ்சாதே, முதல்ல உன்னை அறிந்து கொள், மௌனமாக இருந்து முதல்ல உன்னை அறிந்து கொள், அதற்கு பிறகு என்னை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி எப்படி சும்மா இரு சொல் அற என்று உபதேசித்த அருளினானோ அதே போல அருணகிரி சுவாமிகள் தான் பெற்ற இன்பத்தை நமக்கு இந்த திருப்புகழ் வாயிலாக தந்திருக்கிறார். சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில்ங்கிற அற்புதமான திருப்புகழ். நல்ல கவனமா கேளுங்க. நாள்தோறும் பாராயணம் செய்வதற்கும் ஏற்ற திருப்புகழ். இந்த திருப்புகழ்ல எல்லாம் உண்டு. முருகப்பெருமான்கிட்ட கொஞ்சலாம் கெஞ்சலாம், உரிமையோடு அவர்கிட்ட என்ன பண்ணலாம், வாதிடலாம், எல்லாம் உண்டு இந்த திருப்புகள்ல. எனக்கு செய்யாம நீ யாருக்குப்பா செய்ய போறன்னு உரிமை கொண்டாடலாம். அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான திருப்புகழ். சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவம் முறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் முருவேனோ கருணை புரியாதிருப்பதன குறை வேளை செப்பு கைலைமலை நாதர் பெற்ற குமரோனே கடக புயமீதி ரத்னமணி அணி பொன்மாலை சச்சை கமலும் மணமார் கடப்பம் அணிவோனே. சுவாமிகள் சொல்றார், தருணம் இதையா, உன் அருளை பொழிவதற்கு தருணம் இதையா. மிகுத்த கணமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து தவிப்புரிய வேணும் நெய்த்த வடிவேலா.
அருணதல பாத பத்மமது நிதமுமே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனேன்னு இந்த திருப்புகழ் முடியும். அற்புதமான திருப்புகழ். நம்மளை பார்த்து கேட்கிறார், இந்த மனம் அடங்கிட்டாவே போதும், எல்லா துன்பமும் தீர்ந்துரும். ஒருநிலைப்படாத மனம்தான் துன்பத்திற்கு காரணம். மனசு ஒருநிலைப்படலன்னு வைங்களேன், அதுதான் துன்பத்திற்கு காரணம். அதனால தான் என்ன செய்யணும், ஒரு நாளில் முதல்ல பழகணும். எப்படி அவர் சொல்றாரு, நமக்கு சொல்றாரு, எடுத்த உடனே 5 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் தவம் புரிய முடியாது. முதல்ல ஒரு நிமிஷம் 60 நொடி இருக்குல்ல, அது கூட வேண்டாம், 30 நொடி கண்களை மூடி முருகப்பெருமானை நினைத்து பார். 30 நொடி போதும். இந்த கலியுகத்துல அவ்வளவு நேரம் மனம் சஞ்சலப்படாம இருக்கிறதே பெரிய பாக்கியம். அவர் சொல்றாரு, முதல்ல என்ன செய்யணுமா, சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் நினைச்சு பாரு, அதுக்கப்புறம் பாருவோம் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்கிறார். ஏன் தவம் செய்யணும்? சுவிட்சர்லாந்துல தவம் செய்தா என்ன கிடைக்கும்னு நமக்கு தெரியும்ல. மனோ தத்துவ நிபுணர் ஒருத்தர் இருந்தார், 1800களில் வாழ்ந்தார். அவர் கார்ல் ஜங்குன்னு அவருடைய பேர். இந்த மனசு இருக்கு இல்லையா, அதை பத்தி ஆராய்ச்சி செஞ்சவர். இந்த மனசு என்னென்னலாம் பண்ணும், இந்த முண்டு முடிச்சுகளை எல்லாம் ஆராய்ந்து நிறைய புத்தகம் வெளியிட்டு இருக்கிறார். அவர் இறக்கும் தருவாயில் ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போனார். நல்ல கவனிங்க, இறக்கும் தருவாயில் இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார் தெரியுங்களா, இந்த மனித சமூகத்திற்கு, இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு அபாயம் என்பது வெளியில் இருந்து வரப்போவதில்லை. இயற்கையால் அழிவது என்பது குறைவுதான். அபாயம் எதிலிருந்து வரும் தெரியுமா, இந்த மனித மனங்களில் இருந்து தான் தோன்றும். மனிதனை மனிதன் தான் அழிப்பான். அவர் சொல்றார், ஒருநிலைப்படாத ஒருவர் கையில் அதிகாரம் இருந்தால், ஒருநிலைப்படாத ஒருவர் கையிலே பலம் இருந்தால் இந்த சமூகம், இந்த மனித சமூகம் சீரழிந்து போகும், பேரழிவை சந்திக்கும்ங்கிறார். அப்ப அந்த திருகள் இந்த மனசுக்குள்ள பாருங்க, திருகள் இருக்கு, முருகள் இருக்கு, கோணல்கள் எல்லாம் இருக்கு. இப்ப வெளியில ஒரு கம்பி வளைஞ்சிருக்குன்னா சுத்தில வச்சு டப்பு டப்புன்னு 4 தட்டு தட்டி நேராக்கிடலாம். மனசை சுத்தில வச்சு அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது, நேர்படுத்த முடியாது. அப்ப இந்த கோணல்களை எல்லாம் அவர் சொல்றார் பாருங்க, இந்த கோணல்களை எல்லாம் சரி செய்வதற்கு அவர் கொடுத்த வாக்குமூலம். இந்தியாவில் சிலர் யோக பயிற்சி செய்யறாங்க. எப்ப சொன்னார்? 1800லயே. இந்தியாவில் சிலர் யோக பயிற்சி செய்கிறார்கள். அதனால் மட்டும்தான் மனக்கோணல்களை எல்லாம் சரி செய்ய முடியும் என்று இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு அவர் மறைந்தார். அப்ப யோக பயிற்சியினுடைய பலம் நமக்கு தெரியுதா? அதனால தான் மகாகவி பாரதியார் சொன்னார், துணி வெளுக்க மண்ணுண்டு, தோல் வெளுக்க சாம்பர் உண்டு, மணி வெளுக்க சாணை உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு சோப்போ சவுக்காரமோ, துணியில் ஏதாவது கரை பட்டுடுச்சுன்னா ஒரு சவுக்காரத்தை போட்டு சரி பண்ணிடலாம். மணி பளபளப்பு குறைஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? பட்டை தீட்டி விட்டுறலாம். ஆனால் இந்த மனம் வெளுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டாரு. ஒரே வழி என்ன தெரியுங்களா? இந்த தியானம் தான். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, எல்லாருக்குமே உண்டு. அப்ப அந்த தியானம் என்ன கொடுக்கும்? நம்ம நினைக்கிறோம் சும்மா கண்ணை மூடி அமர்ந்தா என்ன நடக்கும். ஒரு ஊர்ல ஒரு புத்தர் புதுசா ஒரு ஊருக்கு போயிருக்காரு. நிறைய மாணவர்கள். அன்றைக்கு மனம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அவங்களுக்கெல்லாம் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். மனசு, அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்தில் ஒரு மாணவர் அழைச்சார், வாப்பான்னார். பக்கத்தில் ஒரு ஏரி இருந்தது, ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? சரி குருவேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போனான். அந்த நேரம் பார்த்து அந்த ஏரியை ஒரு மாட்டு வண்டி கடந்து போணுச்சு. தண்ணி முழுக்க எப்படி இருந்தது? சேரும் சகதியுமா இருந்தது. திரும்பி வந்துட்டான். அவர் சொன்னாரு, வந்த உடனே அந்த மாணவன் சொன்னா, தண்ணி கேட்டீங்க, எடுக்கலான்னு போனேன், ஆனா ஒரு சேரும் சகதியுமா இருக்கு, என்ன பண்றது, அதெல்லாம் மாறுறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, உட்காருன்னார். ஒரு அரை மணி நேரம் போனது. இப்ப போய் எடுத்துட்டு வான்னார். போனான். தண்ணி தெளிவா இருந்தது. கொண்டுட்டு வந்து கொடுத்தான். இப்ப தண்ணி எப்படி இருந்ததுன்னு கேட்டார். தெளிவா இருந்தது.
அது தெளிவாகிறதுக்கு நீ ஏதாவது பண்ணியான்னு கேட்டார். நான் ஒண்ணுமே பண்ணல, அதை அப்படியே விட்டேன், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் மனசு குழப்பமா இருக்கா, கொஞ்ச நேரம் அமைதியா விடு. குழப்பத்துல முடிவெடுக்காத, குழப்பத்துல யாரையும் நம்பாத. கண்ணீர் சிந்தும் போது, கலக்கத்துல இருக்கும் போது ஆறுதல் சொல்ற எல்லாருமே நல்லவங்களா தான் தெரிவாங்க. உணர்ச்சி வசப்படாத, அமைதியா விடு. அந்த தெளிவை எது தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தவம் தரும். 5 நிமிஷம் செஞ்சாலும் தவம் தான், ஆயுள் முழுக்க செஞ்சாலும் தவம் தான். அப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி, என்ன? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கம்மா, எங்க துன்பம் எப்ப தீரும், அவ்வளவுதான். அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். சும்மா சுத்தி வளைச்செல்லாம் பேசாதீங்க. ஒரே கேள்வி, நாங்க எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம், எதுக்கு இந்த மழையில உட்கார்ந்து இருக்கோம்? ஒரே கேள்விதாம்மா, துன்பம் எப்ப தீரும், எப்படி தீரும், என்ன பண்ணா தீரும், யாரை பார்த்தா தீரும், எங்க போனா தீரும்? எல்லாருக்கும் கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பாருங்களேன், ஒரு விடையாக இருக்கும், மன தெளிவை கொடுக்கும் தியானம்ங்கிறது. நான் சொன்ன பாருங்க, எல்லாருக்கும் கேள்வி இருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. தீர்வு வேணுமா வேண்டாமா? பிரச்சனை தீர்றதுக்கு, துன்பம் தீர்றதுக்கு என்னமா தீர்வு? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதில் வேணும். நான் இங்க இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறேன். யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட ஒரு கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்து, இந்த ஆயுதத்தால என்ன தாக்குங்க, ஒரு கத்தியை கொடுத்து இந்த கையை கீறி விடுங்க, இந்த காலை வெட்டுங்க, என் வயிற்ற கொஞ்சம் கீறி விடுங்க, யாராவது சொல்லுவோமா? ஆனா சொல்லுவோம். யார்கிட்ட சொல்லுங்க? மருத்துவர்கிட்ட சொல்லுவோம். சொல்லுவோமா மாட்டோமா? மருத்துவரை பார்க்க போய் மணிக்கணக்கா எதுக்கு உட்கார்ந்து இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. அவர் என்ன ட்ரீட்டா கொடுக்குறாரு? ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. மருத்துவர் என்ன கொடுக்குறாரு? ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாரு. ஒன்றும் ட்ரீட்லாம் பார்த்தோன்னே வாங்க 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 உங்களுக்கு தான் விருந்து வச்சிருக்கேன்னு யாரும் சொல்றது இல்லை. ட்ரீட்மெண்ட், மருந்து கொடுப்பார். சரியாகலைன்னா மாத்திரை, அதுக்கும் சரியாகலைன்னா ஊசி, அதுக்கும் சரியாகலைன்னா வெட்டி தச்சிட வேண்டியதான். நோய்க்கு தகுந்த ட்ரீட்மெண்ட். ஆனா நாம என்ன செய்யறோம்? சின்ன சின்ன சங்கடங்களை எல்லாம், சின்ன சின்ன சஞ்சலத்தை எல்லாம் நாம என்ன பண்றோம்? தாங்கிக்கிறோம். எதுக்காக? நோய் தீரணும். மருத்துவரை பார்க்க மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கோம். பார்க்க முடியலன்னா என்ன பண்றோம்? தவிச்சு போயிடுறோம். உண்மைதானே? பார்க்க முடியலன்னா ஒரு தவிப்பு நமக்குள்ள வந்துருது. என்ன காரணம்? எப்படியாவது இந்த நோய் தீர்ந்தா போதும். ஒரு பிள்ளைக்கு ஏதாவது நோய் வந்துட்டுன்னு வைங்க, மருத்துவரை பார்த்து என்ன சொல்றோம்? ஐயா நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, என்ன பண்ணியாவது அப்படின்னா என்ன பொருள்? நீ என்னவோ பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா என் பிள்ளைய மட்டும் உயிரோட கொடுத்துறியா, சுகத்தோட கொடுத்துரு, சொல்றோமா இல்லையா? அப்ப ஒரு நோய் தீரணும்னா நமக்கு சில சங்கடங்களை தாங்கிக்கணும்னு தெரியும் பொழுது, பல பிறவிகள்ல வினைங்கிற ஒரு பெரிய நோயை வச்சிருக்கோமே, அந்த நோய் தீரணும்னா கொஞ்சம் காத்திருப்பு அவசியமா வேண்டாமா? அவசியம்தான். அதுதான் உண்மை. அப்ப அந்த வினை தீரணும், துன்பம் தீரணும்னா ஒரே தீர்வு என்ன தெரியுங்களா? அதை கழிச்சுத்தான் தீர்க்கணும். முருகப்பெருமான் என்ன செய்வான்? நீ வினைய தீரு, நான் உனக்கு பக்கபலமா இருக்கேன் அப்படின்பா. அதனாலதான் சொல்லுவாங்க, கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றாரு பாருங்க, பெற்றிடும் குறவரானோர் பிள்ளைகள் தம்பால் நோய் ஒன்று உற்றிடில் பிறரை கண்டும் உறுதுயர் செய்து தீர்ப்பார். மற்ற அவர்தம்பால் அன்போ வன்கண்ணோ அதுபோல் நம்பால் பற்றிய பவங்கள் தீர்ப்பான் பரமனும் அவைகளை செய்தான்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுறார். அவனுக்கு என்ன நம்ம மேல கோபமா, பழிவாங்கணும்னு என்னம்மா, நடையா நடக்க வைக்கணும்னு ஆசையா? ஒண்ணும் இல்லை. நீ நடையா நடக்கும் பொழுது உன்னுடைய வினைகள் எல்லாம் தேயும் என்பது அவனுக்கு தெரியும். நீ காத்திருக்கும் போது உன்னுடைய வினைகள் எல்லாம் குறையும் என்பது அவனுக்கு தெரியும். அதனாலதான் கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? திருச்செந்தூர் போனா சரியில்லை, அடுத்த கோயிலுக்கு வண்டியை கட்டிட வேண்டியதான்னு கிளம்பிடக்கூடாது. இங்க மாறாம எதுவுமே மாறாது. இந்த மனசு மாறலன்னு வைங்கள, இங்க பக்குவம் வரலன்னு வைங்க, எதுவும் மாறாது. அந்த மன தெளிவை எது தரும்? தியானம் தான் தரும். அடுத்ததா சொல்றாரு பாருங்க, இந்த மனசை கட்டுப்படுத்த முடியலையேப்பா, ஒரு 2 நிமிஷம் முடியுதா? இங்கே பாருங்க, இத்தனை தடவை அங்க பாக்குறது இங்க பாக்குறது நடக்குதா இல்லையா? அவரே திட்டிக்கிறாரு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? இந்த இடைஞ்சலங்களுக்கெல்லாம் அடுத்தவங்க தான் காரணம் நினைக்கிறோம். அடுத்தவங்க காரணம் இல்லை, நம்மளால கட்டுப்படுத்த முடியல, அவ்வளவுதான். நம்மளால கட்டுப்படுத்த முடியல. அவர் சொல்ற, சட கசட மூட மட்டி பவ வினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேணும்.
அப்ப என்னுடைய துன்பத்திற்கு யார் காரணம்னு பார்த்தா யாருமே காரணம் இல்லப்பா, நான் தான் காரணம். நான் தான் காரணம். என்னிடம்தான் ஏதோ ஒரு குறை இருக்கு. அவர் சொல்றார், என்கிட்ட தான் குறை இருக்கு. நீ கருணை கடல் அல்லவா, உனக்கு என்ன என் மேல வெறுப்பா, கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது எண்ணமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ கொடுக்கணும்னு நிக்கிற, நீ கொடுத்துட்ட. ஆனா உனக்கும் எனக்கும் இடையில ஒரு திரை இருக்கு. அந்த திரையை போட்டது நான் தான், நீ கிடையாது சொல்றார். இங்க ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நாம எல்லாரும் மந்திரம் சொல்றோம். ஆனா எத்தனை பேர் அதை உண்மையா சொல்றோமான்னு நம்ம நினைச்சிருக்கோமா? இந்த மந்திரத்தை நம்ம உண்மையா சொல்றோமா, மனமுருகி சொல்றோமா அப்படின்னு எத்தனை பேர் நினைச்சு பார்த்துருக்கோம்? அப்பையப்ப தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார், சிவபக்தர், சிவதீட்சை பெற்றவர், சகலாகம வித்தகர்னு சொல்லுவாங்க. அவருக்கு பாருங்க ஒரு நாள் ஒரு எண்ணம் வந்ததான். எப்ப பார்த்தாலும் சிவசிவங்கிறோம், பஞ்சாட்சர மந்திரத்தெல்லாம் சொல்றோம், ஆனா நம்ம உண்மையா தான் சொல்றோமா? அவர் நினைக்கிறார், நாம உண்மையா தான் சொல்றோமா அப்படின்னு நினைச்சிட்டு, நாமளா இருந்தா நினைச்சிட்டு விட்டுருவோம். அவர் சோதிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறார். நான் உண்மையா சொல்றேனா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? இந்த உள்ளுக்குள் இருந்து வந்தா, நான் சுயநினைவு அற்று இருக்கும் பொழுது கூட எனக்கு என் நாவல என்ன வரணும்? ஐயோ அம்மானு வரக்கூடாது, அப்பா முருகான்னு வரணும். அது எப்படி வரும்? சொல்லி பழகுனாதானே வரும், புதுசா வராது இல்ல. நினைச்சு பாருங்களேன். அவர் என்ன செய்தாரு, ஊமத்தங்காய் இருக்குல்ல, அது மதிமயங்க செய்யும், கொஞ்சம் நேரம் புத்தியை பேதலிக்கும். அதை எடுத்து வச்சுக்கிட்டாரு, ஊமத்தங்காயை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. மாணவர்களை கூப்பிட்டாரு, மாற்று மருந்தும் தயாரா வச்சுக்கிட்டாரு. மாணவர்களை கூப்பிட்டு சொன்னாரு, இப்ப நான் இந்த ஊமத்தங்காயை சாப்பிட போறேன். அப்படி சாப்பிட்ட பிறகு நான் நினைவிழந்து இருக்கும் பொழுது என் வாயிலிருந்து என்ன வருதோ, என்னுடைய வாயிலிருந்து என்ன வருதோ அதையெல்லாம் நீங்க எழுதி வைங்க, ஒரு வார்த்தையும் விடாம எழுதி வைங்க. அப்படி நான் சொல்லி முடிச்ச பிறகு நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாற்று மருந்தை கொடுங்கன்னாரு. மாணவர்களும் விருப்பம் இல்லைன்னாலும் ஆசிரியர் சொல்ல தட்ட முடியுமா? சரி சொல்லிட்டாங்க. அவர் சாப்பிட்ட பிறகு தன்னை மறந்த நிலையில இருந்தார். அப்ப மறந்த நிலையில இருந்த பொழுது அவர் சொன்னது என்ன தெரியுமா? அதுதான் சிவபெருமான் மீது பாடிய ஆத்மார்ப்பண ஸ்துதி, ஒரு ஸ்தோத்திரத்தை சொன்னார். அத வடமொழியில சொல்லுவாங்க, உண்மத்த பஞ்சசத் அப்படிம்பாங்க. தன்னை மறந்த நிலையில அவர் சொன்னது ஸ்துதி. ஞானிகள் பாருங்க, தன்னை அறிந்தார்கள், தன்னை சோதித்து பார்த்தார்கள். என்னிடம் என்ன குறை இருக்கு, என்கிட்ட என்ன குறை இருக்கு? ஒரு பொண்ணு பார்க்குறோம், ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம். முதல்ல ரெண்டு பேருமே சொல்றது, என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை, என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பொண்ணு. முதல்ல நீ ஒன்ன புரிஞ்சுக்கிட்டியா? உன்கிட்ட என்ன குறை இருக்குன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? அது தெரிஞ்சாதான் ஆடவன் ஏதாவது தவறு செய்யும் பொழுது, சே நம்மள்ட்ட இல்லாத குறையா, நம்ம என்ன அவ்வளவு பர்ஃபெக்டா, வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு விட்டு கொடுத்து போக முடியும். கணவனும் அப்படி நினைக்கணும், நம்மள்ட்ட இல்லாத குறையா அப்படி நினைச்சா மட்டும்தான் வாழ்க்கை நல்லபடியா போகும் பொழுது நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் செய்யறது எல்லாமே சரியா தான் இருக்கும், என்ன மாதிரி உலகத்துல அறிவாளியே இல்லைன்னு காலை வச்சா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. போன ஒரு மாசத்துல ரிட்டர்ன் தான். யாரா இருக்கட்டுங்க, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், வந்த பெண்ணை நல்ல மரியாதையோடு நடத்துவது ஆணுக்கு அழகு. அதே போல இந்த வாழ்க்கை என்பது, இந்த குடும்பம் என்பது என்னை சார்ந்து இருக்கிறது, இந்த குடும்பத்தினுடைய வேர் நான் அப்படின்னு நினைச்சு ஒரு பெண்ணு வாழணும். இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல தன்னை அறியணும். அதனால தான் பெரியவர்கள் சொன்னாங்க, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. திருமூலர் பாடினார், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார், தன்னையே அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அட்சிக்க தான் இருந்தானே. அவ்வளவுதான். அப்ப இந்த தவம் என்பது நமக்கு எதை கொடுக்கும்? தன்னை அறிதல்ங்கிற பெரிய ஞானத்தை கொடுக்கும். பெரிய ஞானம், அது அறிவு, அது மெய்ஞானிகளுக்கு மட்டுமே வாய்த்த ஒன்று. அடுத்ததா சொல்றாரு பாருங்க, சட கசட மூட மட்டி பவ வினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. முருகபெருமான பார்த்து கேட்கிறார், மிடியால் மயக்கம் உருவேனோ, கருணை புரியாதிருப்பதென குறை இவ்வேளை செப்ப. அவர் சொல்றார், என்கிட்ட என்னப்பா குறை, என்கிட்ட என்ன குறை? யாராவது கேட்போமா? முருகப்பெருமான்கிட்ட போய் எல்லாம் கேட்கிறோம், எல்லாமே கேட்கிறோமே, என்னைக்காவது ஒரு நாள் அப்பா என்கிட்ட என்ன குறைப்பா, என்கிட்ட என்ன குறை,
கேட்டிருக்கோமா? கருணை புரியாதிருப்பதென குறை இவ்வேளை செப்பு. அவர் சொல்றார், கருணை புரியாதிருப்பதென குறை வேளை செப்பு கைலைமலை நாதர் பெற்ற குமரோனே, கடக புயமீதி ரத்னமணி அணி பொன்மாலை சொச்சை கமலும் மணமார் கடப்பம் மணிவோனே. தன்னை அறிதல்ங்கிறது பெரிய ஞானம் சொன்னோம் பாருங்க. என் தாயார் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாழ்க்கையில ஏதாவது தவறு, எல்லா மனிதர்கள்னா தவறு செய்யறவங்க தான், தவறுறவங்க தான். அப்படி தவறு செஞ்சுட்டு ஏதோ புத்தி கெட்டு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாரு, அவங்களுக்கு கூட விமோச்சனம் உண்டு. ஏதோ கடவுள் கண்ணை திறந்து வாழ்க்கையை மாத்தி விடும். ஆனா காலம் முழுக்க எல்லா தப்பையும் செஞ்சுட்டு கடைசி வரைக்குமே நான் என்ன செஞ்சேன், அப்படி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க, அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாதும்பாங்க. அதுதான் உண்மை. முதல்ல நாம என்ன தவறு செய்யறோங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். அதனாலதான் வள்ளுவர் சொன்னார் பாருங்க, உலகத்திலே ரொம்ப கொடுமையானது என்ன தெரியுங்களா? அறிவில்லாமை. பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், பேங்க்ல கோடி கணக்கில் டெபாசிட் பண்ணி இருக்கலாம், அறிவு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்ட்டு. அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவு இருந்தா எல்லாம் இருப்பதற்கு சமம். ஆனா அறிவுன்னு ஒண்ணு இல்லாம இது எல்லாம் இருந்ததுன்னு வைங்க, ஒண்ணுமே ஆகாதுன்னார். இது யாருக்கு தெரியுங்கிறார்? அறிவுடையவருக்கு தெரியுங்கிறார். இப்ப நம்மளுக்கெல்லாம் ஒத்துக்கிறோமா இல்லையா? அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அறிவிலார்ட்ட என்ன இருந்தாலும் ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் முதல்ல இறைவன்ட்ட நாம கேட்க வேண்டியது என்ன தெரியுங்களா? கொஞ்சம் சிந்திக்கிற அறிவை கொடுப்பா. அடுத்தவங்க சொல்றதெல்லாம் வச்சு முடிவெடுக்க கூடாது, நானா சிந்திக்கணும். இப்ப நான் சொல்ற ஒரு சொல் எல்லாருக்கும் பொருந்தாது, நல்லா யோசிச்சுக்கோங்க. அங்கங்க ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க, எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனா என்ன சொன்னாலும் நீங்க சிந்திச்சு முடிவெடுக்கணும். ஏன் தெரியுங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழல்ல இருப்போம், அதான உண்மை. எல்லாத்துக்கும் தீர்ப்பு என்னால எழுத முடியுமா? நீங்க எந்த சூழல்ல இருக்கீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா எதா இருந்தாலும் அறத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அது ரொம்ப முக்கியம். மனசாட்சியோட நடந்துக்கணும். அது ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, ஏலவும் செய்கலான் தான் தேரான். எவனுக்கு அறிவு இல்லையோ, புரிஞ்சுக்கிற தன்மை இல்லையோ, அவ்வுயிர் எப்படி தெரியுமா? இந்த கொரோனா வந்தது பாருங்க, அது கூட 3 வருஷத்துல ஓடி போச்சு. எதுவும் வந்து பல விஷயங்களை முடிச்சு விட்டுட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். ஆனா அந்த கொரோனாவை விட ஆபத்தானவன் அறிவில்லாதவங்கிறார். சொல் புத்தியும் இல்லாம சுய புத்தியும் இல்லாம ஒருத்தவன் இருக்கான் பாருங்க, நாம என்ன தப்பு செய்யறோங்கிறதே தெரியாம இருக்கான் பாருங்க, அவன் கொரோனாவை விட ஆபத்தானவன் பொருள். இப்போ முதல்ல இறைவன்ட்ட என்ன கேட்கணும்? ஐயா கொஞ்சம் அறிவை கொடு, சிந்திக்கிற திறனை கொடு. ஏன்னா அவன் தான் குருநாதன், அவன் நினைச்சா தான் இந்த அறியாமையை நீக்க முடியும். அதுதான் சொல்றாரு, குறை இவ்வேளை செப்பு கைலைமலை நாதர் பெற்ற குமரோனே. அப்பா நீ எவ்வளவு அலங்கார பிரியனாக இருக்கிற, உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு அலங்காரம். அந்த திவ்ய அலங்காரங்களை எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு பாரு, அப்பா என்னை விட்டுறாத, என்னை விட்டுறாத, இது நல்ல தருணம். உன்னோடு பேசுவதற்கு நீங்க இப்ப எந்த நிலையில வேணாலும் இருக்கலாம், எந்த நிலையில வேணாலும் இருக்கலாம், எந்த வயசுல வேணாலும் இருக்கலாம். அவர் சொல்றாரு பாருங்க, தருணம் இதையா. அவரை பிடிச்சுக்கிறதுக்கு தருணம் எது? இதுதான். இன்னைக்கு நினைச்சு முடிவை மாத்திக்கணும். நேத்து வரைக்கும் எப்படி இருந்தோம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? இன்னைக்கு முடிவெடுக்கணும். தருணம் இதையா. பல பொருள் உண்டு, தருணம் இதையா. இந்த வாழ்க்கை கிடைக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே பெரிய சிறப்பான ஒரு பிறப்பு மனித பிறப்பு தான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அனகிரி சுவாமிகள் சொல்றாரு பாருங்க, இப்ப எல்லாம் அடிக்கடி எந்திரிக்கிறீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுக்கணும். எப்படியோ ஒரு இடத்துல உட்கார்றது கிடையாது. எந்திரிச்சு என்ன பண்ண போறோம்? கடற்கரைக்கு போக போறோம். ஆளுக்கு ஒரு கையில மண்ணு, ஒரு பிடி மண்ணை எடுக்க போறோம். எடுத்து என்ன பண்ண போறோம்? எண்ண போறோம். ஒரு பிடி மண் எடுத்து நாம என்ன பண்ண போறோம்? எண்ண போறோம். அம்மா சொல்றாங்க, என்னம்மா அடுத்த வருஷம் வரைக்கும் எங்களை இங்கே உட்கார வைக்கலாம்னு ஐடியா பண்றீங்களா? எண்ணி முடிக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த கடல் மண்ணையே நம்மளால எடுத்து எண்ணி முடிக்க முடியாதுன்னா 7 கடல் மணலை நினைச்சு பாருங்க. அருணகிரி சுவாமிகள் பாடுறாரு பாருங்க, 7 கடல் மணலை அளவிடி நதிகம் என திடர் பிறவி அவதாரம். அதை விட அதிகமா. அப்ப இத்தனை பிறவிகளை கடந்து தான் இந்த மனுஷ பிறப்பை நாம எடுத்திருக்கிறோம். இத்தனை பிறவிகளை நாம கடந்து வந்திருக்கோம். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய். புல்லுன்னா ஒரு புல்லு கிடையாது, புல்லுலே பல வகை இருக்கு. புல்லுலே எத்தனை வகை இருக்கு? மரத்துல பல வகை இருக்கு. அதுல எல்லாத்தையும் எடுக்கணும்.
கல்லுனா கல்லுல பல வகை இருக்கு, அதை எல்லாத்தையும் எடுக்கணும். நினைச்சு பாருங்களேன், நினைக்கும் பொழுதே மலப்பா இருக்கே, அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறோமே, அந்த மகத்துவம் தெரியாம அமர்ந்தா என்ன செய்யறது? இது எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு வாய்ப்பு. இந்த இடத்துல முதல்ல வந்து உட்கார்றோம்னா அதுக்கே எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும். நினைச்சு பாருங்க. நீங்க இந்த உலக காரியங்கள்லாம் வெளியில போய் நினைச்சுக்கலாம், வெளியில போய் அதுதானே பண்ண போறோம், வேற என்ன பண்ண போறோம்? ஆனா இங்க இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்? இந்த இடத்துக்கு உரியவன் யாரு? தலைவன் யாரு? ஆள்றவன் யாரு? அரசன் யாரு? அன்புடையவன் யாரு? அருள் புரியக்கூடியவன் யாரு? முருகப்பெருமான். அவனை தான் நினைக்கணும். வெளியில போய் நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. தருணம் இதையா அவர் சொல்றாரு, தருணம் இதையா, விட்டுறாதையா. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், விட்டுறாதீங்க. எத்தனையோ பேர் வரணும்னு முயற்சி செய்யறாங்க, முடியறது இல்ல. எவ்வளோ பேர் தவம் கிடக்குறாங்க, ஒரு முறையாவது திருச்செந்தூர் கூப்பிடுப்பான்னு. இப்போ நாம் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு மறுபடியும் செல்லுக்கு சார்ஜை போட்டுக்கிட்டு இப்போ 2 நாள் செல்லில் பேசலைன்னா தான் என்ன, ஏதாவது முடிவு மாறிட போதா நாட்டில்? நாளைக்கு அதே சீரியல் தான், அதே பாட்டு தான், ஒன்றும் மாற போகிறதில்ல. சீரியல் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஏறி உட்காந்தா அந்த அம்மா ஆட்டோவில் தான் 6 நாளாக இருந்தாலும் ஏறி உட்கார போகுது. எடுக்கிறதுக்கே 1 வாரம் ஆகும். என்ன உங்களுக்கு கவலை? நான் கேட்குறேன். கொஞ்சம் நேரம் அமைதியா இந்த இடத்துல உட்காந்து முருகப்பெருமான தியானம் செஞ்சு, இதையே நம்மளால பண்ண முடியலைன்னா உடனே முருகன் வரணும், கூப்பிட்டோடனே முருகனோட முன்னாடி வந்து நிக்கணும், உடனே அருள் புரியணும்னா நல்லா நினைச்சு பாருங்க. 5 நிமிஷம் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. எவ்வளவு அழகா சொன்னாரு பாருங்க, தருணம் இதையா, நீ எனக்கு அருள் புரியணும்னா இந்த நேரத்தை விட்டுட்டா, இந்த நாளை விட்டுட்டா கிடைக்காதுப்பா. அதனாலதான் சொன்னாரு பாருங்க, பட்டினத்தார் சொன்னார், இந்த பிறவியை சொல்லும் பொழுது சொல்றாரு, மாதா உடல் சலித்தாள், நான் பிறவி எடுத்து எடுத்து வல்வினையேன் கால் சலித்தேன், நானும் நடந்து நடந்து கால் சலிச்சிட்டேன், வேதாவும் கை சலித்து விட்டானே. என்னை படைச்சு படைச்சு பிரம்மனும் எப்பதான் இவனுக்கு புத்தி வர போகுதோ, படைச்சு படைச்சு கையே சோர்ந்து போச்சே, எத்தனை கோடி பிறப்பதான் இவனுக்கு கொடுக்கறதுன்னு பிரம்மனும் கை சலிச்சிட்டான். பட்டினத்தடிகள் சொன்னாரு, நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னுமோர் என்னை கருப்பையூர் வாராமற். பெரியவர்கள் சொன்னது அதுதான். அப்பா மீண்டும் இந்த கருக்குழியில என்ன உதிக்காம செஞ்சிரு, அது மட்டும் எனக்கு போதும். அது உதிக்கிற வரைக்கும் என்ன ஆகுமா? துன்பம் இருந்து கொண்டேதான் இருக்குமா. பிறக்க பிறக்க ஒவ்வொரு வினைக்கும் நீங்க நல்லது செஞ்சா சொர்க்கத்தில் வாழலாம், கெட்டது செஞ்சால் நரகத்தில் வாழலாம், மறுபடியும் பிறப்பிடத்து இங்கே தான் வரணுமா, எங்கே போனாலும் இங்கே தான் அப்படிங்கிறாங்கல்ல, அதே மாதிரி எங்கே போனாலும் மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு வந்து நம்முடைய வினைகளை எல்லாம் கழிச்சுட்டு தான் போகணும். அதனால தான் பெரியவர் அருணகிரி சுவாமிகள் சொன்னார், தருணம் இதையா கருணை புரியாதிருப்பதென குறை இவ்வேளை செப்பு. கருணை புரியாதிருப்பதென குறை வேளை செப்பு. தவத்தை சொல்றோம் பாருங்க. தசரத சக்கரவர்த்தி தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும், ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தகப்பன். நிறைய பேர் ராமாயணம் கேட்டிருப்போம். அவர் ஒரு நாள் போய் நிலக்கண்ணாடி முன்னாடி நிற்கிறார். நிலக்கண்ணாடி போய் முன்னாடி நிற்கிறாரு. ஒரு அதிர்ச்சி, என்ன சொல்லுங்க, ஒரு நரமுடி காதுக்கு ஓரத்தில். அது வரைக்கும் ஒரு நரமுடி கிடையாது, அன்னைக்கு ஒரே ஒரு நரமுடி இங்கே வந்துடுச்சு. பயந்துட்டாரு, என்னடா இது, திடீர்னு ஒரு நரமுடி. அந்த நரமுடி அவர் காதில் பேசுனுச்சான், மன்னா நீ நாட்டை ஆண்டதெல்லாம் போதும், நாட்டை ஆண்டதெல்லாம் போதும், உன் நாட்டு மக்களை நல்லா ஆட்சி செஞ்சிருக்க, எந்த குறையும் இல்லை. தசரத மன்னன் ஆண்ட அயோத்தி மாநகரத்தில் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லையா, ஒரு துன்பமும் இல்லையா. அந்த மக்கள் நல்லதை கேட்டாங்களாம், அதனால எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்தாங்க. அதனால் நீ நல்ல நாட்டு மக்களை நல்ல வழி நடத்தியிருக்கப்பா, நல்லது செஞ்சிருக்க, இந்த அயோத்தி மாநகரத்தில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று, உனக்குன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா. இதெல்லாம் உன் பின்னாடி வரப்போகிறது கிடையாது. என்னதான் பிள்ளைக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் எங்கள் அப்பா பின்னாடி போகிறேன்னு எதுவும் வர முடியாது. யாரும் வர முடியுமா? யாராலும் வர முடியாது. அப்படி யார் வர்ற? 2 நாளைக்கு தான் வீட்டில் வைக்கிறதுக்கே அனுமதி. நினச்சி பாருங்க, கோடி கணக்கில் சேர்த்து வச்சாலும் 2 நாளைக்கு தான் வீட்டில் வைக்கவே அனுமதி. அப்புறம் நம்மளுக்கு பிடிக்காத ஆள் யாராவது ஒன்று இருக்கும், கொடுத்த கடனை கேட்டிருப்போம், அந்த கோபத்தில் இருப்பார். இன்னும் 1 நாள் வைக்கலாமே, பாடியில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் வாழ்க்கை. நீங்கள் என்னதான் நியூமராலஜி பார்த்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த எழுத்துல டா டு டி தா தா தூ அப்படின்னு பேரை வச்சாலுமே
எல்லாருக்கும் இந்த உயிர் போன பிறகு ஒரே பேர் என்ன? பாடி எப்போ எடுப்பீங்க? அவ்வளோதான். அதனாலதான் சொன்னார் பாருங்க, பட்டினத்தடிகள் விட்டுவிட போகுது உயிர், விட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார் சுற்றத்தார். ஒன்னும் ஒரு வாரம்லாம் ஒன்ன வச்சு கொண்டாட போறதெல்லாம் கிடையாது. பட்டது பட்டு எந்நேரமும் சிவனை ஏத்துங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே சுகம்னார். அப்ப நமக்குரியது என்ன? நாம் செய்யக்கூடிய தவம் அது கூட வரும், நாம் செய்யக்கூடிய புண்ணியம் கூட வரும். அந்த நரமுடி சொன்னிச்சான், பாணி உலகத்துக்கு உழைச்சதெல்லாம் போதும், உனக்குன்னு ஒன்று கொண்டுட்டு போகணும்னா இதுதான் சரியான நேரம், தருணம் இதையா, போய் தவத்து செய். மன்னனே அவனியை மகனுக்கு ஈந்து நீ பண்ணரும் தவம் புரி பருவம் ஈதன. பருவம் இதுதான், எந்த வயசுல இருந்தாலும் பருவம் இதுதான். ஆனா நமக்கு திடீர்னு நரமுடி வந்துட்டுன்னு வைங்க, நம்மகிட்டெல்லாம் என்ன பேசுது நரமுடி? இதெல்லாம் உனக்கு வர்ற வயசா? இது உனக்கு வர்றதா? இப்பெல்லாம் வரலாமா? அதெல்லாம் ஓ மேல தப்பு கிடையாது. உனக்கு ஒன்றும் வயசாகலை, எல்லாம் கெமிக்கல் ஃபுட்டு. நீ ஒன்றும் கவலைப்படாத. கெமிக்கல் இல்லாத ஒரு டையா பார்த்து டையாகிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டு அப்படியே காக்கா மாதிரி திரின்னு நம்மள்கிட்ட அது பேசுது. அதான உண்மை. பல பேர் எல்லாரும் முதுமையை ஏற்றுக்கிறவங்களும் இருக்காங்க, ஆனாலும் ஏற்றுக்காதவங்க, அம்மா எங்களுக்கு மனசு இளமையாக இருக்குமா, நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம், தப்பு கிடையாது, இளமையாகவே இருங்க. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் தவத்தையும் செய்யுங்க, அனுபவிங்க, அப்பப்போ தவத்தையும் செய்யுங்க, அவ்வளோதான். அதான் சொல்றாரு, நீ போதும் மன்னனே அவனியை மகனுக்கு ஈந்து நீ பண்ணரும் தவம் புரி பருவம் மீதன கண்ணமூலத்தினீர் களர வந்தன மின்னன கருமை போய் வெளுத்ததோர் முயிர். அதுல ரொம்ப அழகா சொல்லுவாங்க பாருங்க, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை. செல்வத்துக்கு பேரே பாருங்க, செல்வம் செல்வம் செல்வம், யார்கிட்ட வேணாலும் செல்வம். தரித்திரம் பேரை பாருங்க, தரித்து இரோம். எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம பெரியவர்கள் தமிழ்ல. ஒரே இடத்துல தரித்து இருக்க மாட்டோம். செல்வமும் அப்படித்தான், எப்ப வேணாலும் செல்வம். தரித்திரம் ஒரே இடத்துல தரித்து இரோம். வசதி இல்லைன்னா நினைக்காதீங்க, வாழ்க்கையில எளிமையா இருக்கும் நினைக்காதீங்க, அப்படி இப்படி வாழ்ந்தாதான் வாழணும்னு நினைக்காதீங்க. வசதி இருக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்க, செல்வம் எல்லார்ட்டையும் இருக்கு, அருள் எல்லார்ட்டையும் இருக்காது. வள்ளுவர் சொல்லும் பொழுது அவ்வளவு கடுமையா சொல்லுவார், பொருட்செல்வம் பூரியர் கண்ணும் புலம்பர். பொருட்செல்வம் எல்லார்ட்டையும் இருக்குண்டா அவர் சொல்றார். பல பாடல்கள்ல கடுமையா பேசுவார் வள்ளுவர். அதுக்கு பூரியருங்கிறதுக்கு அன்னகிரி சுவாமிகள் திருப்புகழ்ல சொல்றாரு பாருங்க, அறிவில்லாதவர், ஈனர், பேச்சு ரெண்டு பகரும் நாவினர், அசடர், பேதைமாருக்கு இறங்கி அழியும் மாலினர், சூதினால் பிறர் பொருள் கவர்ந்து பொருள் செய் பூரியர். இப்படி சொல்லிக்கிட்டே போவார் லிஸ்ட். அப்ப பொருட்செல்வம் எல்லார்ட்டையும் இருக்கும், அதுல ஒன்றும் பெருமை கிடையாது. ஆனா அருட்செல்வம் என்பது அவனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் தவத்தை செய்யினாரு. தருணம் இதையா மிகுத்த கணமதுரு நீள் சௌக்கிய. முதல்ல நாம கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? நீள் சௌக்கிய. எவ்வளவு செல்வம் இருக்கலாம், 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருக்கலாம், ஆனா 10க்கு 10 ரூம்ல உட்காந்துக்கிட்டு நடக்க முடியாம கிடந்து என்ன புண்ணியம்? இந்த இடத்த சுத்துறதுக்காவது உடம்புல திராணி இருக்கணும்ல. BMW கார் இருக்கலாம், ஆனா 2 பேரும் 2 பக்கத்துக்கு கைத்தாங்களா தூக்கிட்டு போய் தான் உட்கார வைக்கணும்னா என்ன புண்ணியம்? எவ்வளவு தெளிவாக வரத்தை கேட்க சொல்றாங்க பாருங்க. ஏன் உடம்பு இந்த இது இருக்கு பாருங்களேன், நான் நினைச்ச உடனே தாகம் எடுக்குது அப்படின்னு நான் நினைச்ச உடனே என் கை போய் என் கால் போய் தண்ணி எடுத்து எனக்கு கொடுக்கும். ஆனா நம்ம பிள்ளைகள் செய்வாங்களா? அப்பா தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னா அந்த இருப்பாம்பா. நாம அதுக்கப்புறம் இருக்கிறோமா இல்லையானாவே பார்க்க மாட்டான், தான் வர்றன்ட்டு போவான். நினைச்சு பாருங்களேன். அப்ப இந்த உடல் எப்படி இருக்கணும்? யாரையும் நம்பாம கடைசி வரைக்கும் நல்ல நட உடையா இருக்கணும்னு கடவுள்கிட்ட கேளுங்க. அதனாலதான் சூரபத்மன் இருக்கான்ல, அவன் எவ்வளவு அறிவாளி பாருங்க. 11,000 ஆண்டுகள் தவம் செய்தான். நம்மளால 11 நிமிஷம் தவம் செய்ய முடியல. அவ்வளவு வரங்கள் வேணும்னா சும்மாவா? சிவபெருமான் முன்னால தோன்றணும்னா சும்மாவா? 10,000 ஆண்டுகள் தவம் செய்தான். அப்பவும் இறைவன் இறங்கி வரல. அதுக்கு மேல ஒரு 1000 ஆண்டு தவம் செய்தான். தன்னுடைய தசைகளை எல்லாம் அந்த வேள்வி தீயில அதையே ஆகுதியா போட்டான். அப்பத்தான் இறைவன் கொஞ்சம் இறங்கலான்னு பார்த்தாரு. அப்பவும் இவனை சோதிச்சு பார்ப்போமே அப்படின்னு சிவபெருமான் சோதிச்சார்னா சோதிப்பாரு, கொடுத்தாருன்னா அள்ளி கொடுப்பாரு. அது குழந்தை மாதிரி எங்க அப்பா குறும்பெல்லாம் பண்ணுவார், அப்பப்ப சோதிப்பாரு. ஆனா வந்துட்டாருன்னு வைங்க, நீங்களே வேண்டானாலும் விட மாட்டார்.
சோதித்து பார்க்கிறார். அவன் முடிவா என்ன செஞ்சான் தெரியுமா? வஜ்ரகம்பு நட்டு இருந்ததில்ல, அதுல அப்படியே குதிச்சு உயிரை விட்டான், சாம்பலா போனான். அதுக்கப்புறம் தான் வந்தான் ஈசன். நாம முள்ளு குத்துனாலே ஐயோ அப்பா முருகா உனக்கு கண்ணு இல்லையா, ஏன்பா இப்படி என்ன சோதிக்கிறேன்னு ஒரு முள்ளுக்கு முருகப்பெருமான் முடியல. அவர் சொல்றாரு, ஒரு முள்ளு குத்துனாலே தாங்கல. அவன் வஜ்ர யாக்கையில விழுந்தான் பாருங்க. அதுக்கு பிறகுதான் சிவபெருமான் தோன்றினாரு. என்ன வரம் வேணும்னு கேட்டாரு. அவன் சொன்னா, எத்தனையோ அண்டங்கள் இருக்குப்பா, எவ்வளவோ அண்டங்கள் இருக்கு, அதுல கொஞ்சம் அண்டங்களை நான் ஆளணும், அரசனாகணும். சரி 1008 அண்டங்கள் ஆண்டுக்கோ. அப்பப்ப போயிட்டு வரணும்ல ஊர்தி. சரி இந்திரஞான தேரை எடுத்துக்கோ, ஆக்ஞா சக்கரம் எடுத்துக்கோ. இந்த எதிரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அப்பப்பெல்லாம் என்னால போராடலாம் முடியாது. என் பக்கம் இருக்கிற பட பலத்தை பார்த்தாலே நடுங்கி போகணும். என்ன செய்யணும்? என் பக்கம் இருக்கிற பட பலத்தை பார்த்தாலே அவன் என்ன செய்யணும்? எதிரி நடுங்கி போகணும். அப்ப பட பலத்தை கொடு, எடுத்துக்கோ. அதுக்கு மேல என்ன வேணும்? தெளிவா கேட்டான் பாருங்க. என்னைக்கும் அழியாத உறுதியான உடல் கட்டு வேணும். அவன் கேட்டது வஜ்ர யாக்கை வேண்டும். நாம கேட்குறோமா? எல்லாம் கேட்குறோம். எதை கேட்கணுமோ அப்பா நகையை கொடுங்கிறோம், கொடுத்த பிறகு போட்டா கழுத்து வலிக்குதுங்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை கேளுங்க முதல்ல. ஏன் தெரியுங்களா? உடல் நல்லா இருந்தா தான் உள்ளம் நல்லா இருக்கும், எந்த கவலையும் இல்லாம இருக்கும். உள்ளம் நல்லா இருந்தா தான் இறைவனை நாம நினைப்போம். அப்படி நினைக்கும் பொழுதுதான் இறைவன் உள்ளத்துல என்ன செய்வான்? உறைவான். அதனாலதான் திருமூலர் பாடினார், உடம்பின முன்னாடியெல்லாம் நான் நினைச்சேன் என்னத்த உடம்பு, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் உடம்புக்குள்ள எல்லாம் சீக்குதான், வெறும் எலும்பும் தோளும் மஜையும், இதெல்லாம் என்ன பெருசு நினைச்சேன். திருமூலர் சொல்றாரு, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனேன்னார்னா இப்ப தெரியுதா திருமூலர் சொல்லி. அப்பவும் கேட்கலன்னா என்ன செய்யறது? முதல்ல நாம என்ன கேட்கணும் இறைவன்கிட்ட? நல்ல உடல் நிலை, ஆரோக்கியமான உடல் நிலை, அதை கேளு. முதல்ல கேளுங்க, அதை கேளுங்க. அப்பா உடல் நல்லா இருக்கணும்ப்பா, யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்க கூடாது, யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்க கூடாது, அதை தான் கேட்கணும். ஒரு மருத்துவருக்கு நல்ல அழகு என்ன தெரியுங்களா? நல்ல அழகு என்ன சொல்லுங்க? ஒரு நோய் வந்துட்டுன்னு வைங்க, மருத்துவர் சொல்லுவாரு, அம்மா நோய் வந்துட்டு இந்த மாத்திரை எடுத்துக்கோங்க. நினைச்சு பாருங்க, ஒரு மருத்துவருக்கு எது அழகு? ஒரு நோய் வந்துட்டு இந்த மாத்திரையே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாரு? இதெல்லாம் தவிர்த்துருங்க. அதான் நல்ல மருத்துவருக்கு அழகு. நீங்க இப்படியும் போட்டுக்கோங்க இப்படியும் போட்டுக்கோங்கன்னா அவர் வாங்கி பணத்தை தான் போட்டுக்கணும், நோய் தீராது. இதை இந்த தவம் நமக்கு கற்றுத்தரும். அதனாலதான் தருணம் இதையா மிகுத்த கணமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு. முருகப்பெருமான் கொடுத்தானா அதுக்கு பிறகு அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. யோகமிக்க பெருவாழ்வு, தகைமை, சிவஞான முக்தி. அதனாலதான் முருகப்பெருமான் பாருங்க முன்னலன்களையும் தருவான். இங்கேயும் வாழலாம், மறுமைக்கும் வாழலாம், அதுக்கு பிறகு முடிவாகிய முக்தி இன்பத்தையும் தரக்கூடியவன் தான் முருகப்பெருமான். நலன்களையும் தருவேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றான். யோகமிக்க பெருவாழ்வு, தகைமை, சிவஞான முக்தி, பரகதியும் நீ கொடுத்து தவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா. ஒண்ணும் இல்லை, இந்த கடலுக்கு ஒரு நல்ல பழக்கம் என்ன சொல்லுங்க? நீங்க எதை தூக்கி போட்டாலும் திருப்பி கொண்டு வந்து ஏதோ ஒரு கரையில தள்ளி விட்டுரும், எங்கேயோ ஒரு கரையில தள்ளி விட்டுரும். என்ன சொல்லுங்க? ஏன்னா இந்த கடல் நினைக்குமா, ஏன்டா என்கிட்ட இல்லாத அணியனை கொடுக்குற, இந்த அணியை வச்சுக்கோ. கடலே அப்படின்னா அவன் என்ன, அவன்கிட்ட இல்லாததையா நம்ம வழிபாட்டில் கொடுக்க போறோம். நாம என்ன நினைக்கிறோம்? பரிகாரம் செய்துட்டா போதும், முருகப்பெருமான் உடனே பலன் தந்து விடுவான். பரிகாரம் நம்முடைய முன்னோர்கள் செஞ்சது நமக்கு தெரியாம அந்த பாதிப்பு இருந்தா பரிகாரம் செய்யணும். கண்ணுக்கு எதுக்க நாம பல கொடுமைகளை அடுத்தவனுக்கு செஞ்சுட்டு, நல்லா நினைச்சு பாருங்க, கண்ணுக்கு எதுக்க நாம பல கொடுமைகளை செஞ்சுட்டு அடுத்தவங்க சொத்தை பறிச்சு வச்சுக்கிட்டு நம்ம இடத்துக்குள்ள வாழணும், நம்ம இடத்துக்குள்ள வாழ பழகணும். அதுதான் நல்ல பழக்கம். மரம் வைக்கணும்னா அடுத்தவங்க வீட்டில் போய் மரத்தை வச்சுக்கிட்டு, இங்க மரத்தை வச்சு அங்க கிளைய விட்டுக்கிட்டு, பாதையை மறிச்சுக்கிட்டு, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு, வண்டியில வேலை முன்னாடி குத்தி வச்சுக்கிட்டு, வேல் 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 வேல், முருகன் முன்னாடி நிற்கிறான், முன்னாடி நிற்கல, எதுக்க நிற்கிறான்? உனக்கு எதிராக நிற்கிறான். இன்னைக்கு ஒரு ஃபேஷன்,
வேல் பூஜை செஞ்சா எல்லாரும், வேல்னா என்ன? அது ஞானத்தினுடைய அடையாளம். அது அதர்மத்தை எதிர்த்து நிற்கும். முதல்ல சரி செஞ்சுக்கணும்னு நினைங்க. வேல் யாரையும் யாரை எதிர்த்து நிற்கும் தெரியுங்களா? அநீதியை எதிர்த்து நிற்கும். அது யார் செஞ்சாலும் சரி. முருகப்பெருமான்ட்ட அது ஒரு நல்ல பழக்கம். அவனுடைய தராசு நிறுத்துச்சுன்னா சரியான இருக்கும். சும்மா நமக்கு வேண்டப்பட்டவன் எப்போ பார்த்தாலும் வந்து இங்கே உருண்டுகிட்டு கிடக்குறான், கொஞ்சம் அப்படியே சாட்சி விடுவான், அதெல்லாம் கிடையவே கிடையாது முருகப்பெருமான்ட்டு. இன்னைக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு வண்டிக்கு முன்னாடி, அம்மா நாங்கள் வேலை குத்திக்கிட்டு போறோம்னா நீங்க குத்திக்கிட்டு போங்க. இதுக்கெல்லாம் முருகப்பெருமான் பாவத்துக்கெல்லாம் துணை வருவானா? துணை வந்தா அவன் முருகப்பெருமானா? ஒரு நாளும் வரமாட்டான். நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள், நாம எடுக்கக்கூடிய விழாக்கள், எவ்வளவோ செலவுகள். ஒரு திருவிழா நடக்குதுன்னா பாருங்க, எவ்வளவோ செலவு செய்யறோம். இதை வச்சு பலர் வாழ்றாங்க, வாழ்வாதாரம். அது ஒரு புண்ணியம், அது ஒரு தர்மம், நம்மையும் அறியாமல் நாம் செய்யக்கூடிய தர்மம். அதே மாதிரிதான் வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்கன்னா முகம் சுழிக்காம பரிமாறணும். இன்னைக்கெல்லாம் எல்லாமே மாறிட்டுங்க. போதும்னா விட்டுறணும். இன்னைக்கெல்லாம் போதும்னா விட்டுற வேண்டியது தானே. என் தாயார் சொல்லுவாங்க பாருங்க, அவங்க சாப்பாடு பரிமாறுறதே நினைச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கு அவங்க இல்லை. அந்த சாப்பாடு பரிமாறும் பொழுது அப்படி அள்ளி வைப்பாங்க. போதும் போதும் வாங்க விட மாட்டாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையில கேட்போம், ஏமா போதும்னா விட்டுற வேண்டியதானே? இல்லடா, நிறைய பேர் கூச்சப்பட்டுக்கிட்டு உண்மையா சொல்றவங்க இருக்காங்க. சில பேர் ஐயோ நம்ம இவ்வளவு சாப்பிட்றோமே ஏதாவது நினைச்சுக்குவாங்களா அப்படின்னு சங்கடத்தோடு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. வீணா போனாலும் பரவாயில்ல, அறவைத்தோட போகக்கூடாதும்பாங்க என்னுடைய தாயார். ஆனால் இன்னைக்கு போதும்னோடனே சட்டியும் பானையும் சமையல் அறைக்கு போகுது. போதுன்ட்டு திரும்புறதுக்குள்ள கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்கிறதுக்குள்ள சட்டி பானையெல்லாம் சமையல் அறையில் போய் உட்காந்துருக்கு. இது விருந்தோம்பல? இயன்ற தர்மத்தை இருக்கும் பொழுதே, அதான் சொன்ன பாருங்க, செல்வம் எப்ப வேணாலும் செல்லும். இருக்கும் பொழுதே தர்மத்தை செஞ்சு வச்சிரு, அதுதான் நம்ம கூட வரும். முருகப்பெருமான் கொடுத்தா நாமளும் மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அப்ப இந்த வழிபாடு என்பது, இந்த தவம் என்பது ஒரு தெளிவை தரும். அதனாலதான் இந்திரன் முருகப்பெருமான்கிட்ட போய் சொன்னானா, என்ன சொன்னானா? அப்பா நீ வந்து இந்த சூரன்டேந்து எங்களை காப்பாத்தி விட்டுரு, சூரன்டேந்து காப்பாத்தி விட்டுரு, நான் ஆள்றோம் பாரு அமராவதி, அதை நீயே வச்சுக்கோன்னா. யாரு? இந்திரன் முருகன்கிட்ட சொன்னானா, நான் ஆள்றோம் பாரு அமராவதி, அதை நீயே வச்சுக்கோ. கச்சியப்பர் சொல்றாரு, இது எப்படி இருக்குன்னா, ஸ்வீட் கடைக்காரருக்கு போய் ஒரு தேன் மிட்டாயை கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்தாங்க சார், இதான் என்னோட பரிசு. சக்கரை ஆளை அதிபர்கிட்ட போய் ஒரு கட்டு கரும்பு சார் என்னோட பரிசு சொன்னா எப்படி இருக்கும்? பஞ்சுமில் அதிபர்கிட்ட போய் இந்தாங்க ஒரு நூல் கண்டு என்னுடைய பரிசுனா எப்படி இருக்கும்? ஒரு சிரிப்பார மாட்டாரா? பரிசு தான். அது மாதிரி இருந்ததான். இகமோடு பரமும் வீடும் ஏத்தினருக்கு உளப்புறாமல் அகனமர் அருளால் நல்கும் அருமுகத்தவருக்கு தன் சீர் மகபதி அழிப்பான் சொற்ற வாசகம் சுடர் ஒன்று அங்கி பகவனுக்கு ஒருவன் நல்க பரவிய போலும் அன்றே. தீக்கடவுள்கிட்ட போய் இந்தாயா ஒரு தீப்பொறி உனக்கு தான் இலவசம் அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? தீக்கடவுள் கொஞ்சம் திரும்பி பார்த்தா என்ன ஆகும்? அந்த மாதிரி தாண்டா நிலைமை. முருகப்பெருமான் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுங்களா? இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு அவன் எதிர்பார்க்கிறது நம்மிடத்துல தூய பக்தி, தூய அன்பு, நிலையான அலைபாயாத மனசு. அதனாலதான் ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும்னார் வள்ளலார் சுவாமிகள். அதான் அருணகிரி சுவாமிகள் பாடுறார், மிகுத்த கணமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து தவிப்புரிய வேணும் நெய்த்த வடிவேலா. அதுக்கு மேல ஒரு வார்த்தை கொடுத்தாரு பாருங்க, அருணதள பாத பத்மமது நிதமுமே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா. எப்படி மானுட பிறப்பு சிறப்புங்கிறோமோ அந்த சிறப்பிலும் சிறப்பு வேதங்கள் தழைக்கக்கூடிய இந்த பாரத தேசத்துல பிறப்பது. அதை விட சிறப்பு எது தெரியுங்களா? இந்த தமிழ் பேசும் மண்ணிலே பிறப்பது. உண்மைங்க, ஒண்ணும் இல்லை. நம்ம பெரியவங்க பாருங்க, உயிரெழுத்து மெய்யெழுத்து. உயிரெழுத்துனாவே என்ன? காற்று, காற்று தொடர்பு உடையது. அதனால தான் முதல்ல உடம்புல உயிர் இருக்கா இல்லையான்னு காற்றை வச்சு தானே கண்டுபிடிக்கிறாங்க. சமீபத்தில் சில பேர்லாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. என்னென்ன நாட்டில் நடக்குது பாருங்க. சமீபத்தில் ஒருத்தரை பார்க்காம இறந்துட்டான்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவர் பார்த்தா எல்லாருக்கும் சுற்றத்தாருக்கெல்லாம் சொல்லி அனுப்பியாச்சு. அவர் எந்திரிச்சு உட்கார்றாரு. இப்போ எல்லாம் மாலையோட போனாலும் டென்ஷன் ஆயிட்டு பேட்டி கொடுக்குது.
என்னங்க அநியாயமாக இருக்குது, எல்லாம் போயிட்டாருன்னு சொல்லி நான் 500 ரூபாய்க்கு மாலையை வாங்கிட்டு வந்தால் அந்த ஆள் பாட்டுக்கு இங்கே உட்காந்துருக்க. சத்தியங்க, தொலைக்காட்சியில் வந்தது. 500 ரூபாய்க்கு செலவு பண்ணி அவர் போயிட்டாருன்னு சொன்னால் நடந்தது. மனசு எப்படி ஆயிடுச்சு பாருங்க, இயந்திரத்தனமாக ஆயிட்டோம். 500 ரூபாய்க்காக அவர் சாக முடியுமா நினச்சி பாருங்க. 500 ரூபா வேஸ்ட்டாக போச்சு. பேசிக்கிட்டு போகுதுங்க. உண்மை, இது தொலைக்காட்சியில் இதெல்லாம் பாருங்க. இதுதான் இந்த உயிரோட மதிப்பு. காலம் இருக்கும் பொழுதே தர்ணமிதையா தர்ணமிதையன்னா பயன்படுத்திக்கணும். அப்போ பாருங்க, இந்த உயிர் உடம்புல இருக்குன்னா அதை எதை வச்சு சொல்கிறோம்? காற்று. அதனால தான் உயிர் எழுத்து. உயிர் எழுத்துனா பாருங்க, காற்றை மட்டுமே பயன்படுத்தி அந்த வார்த்தைகள் வரும் பாருங்க. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஐ ஓ ஓ ஔ. காற்று தான் பங்கு வகிக்கும். ஆனால் மெய்யெழுத்து பாருங்க, மெய்யெழுத்துனாலே உடம்பு தான். அதில் உடம்போட பங்கு தான் இருக்கும் பாருங்க. இக்கு, இஞ்சி, இட், இன்னு. பெரியவர்கள் எப்படியெல்லாம் வகுத்து கொடுத்துருக்காங்க. அவர் சொல்றாரு பாருங்க, அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா, உன்னுடைய திருவடியை வணங்குவதற்கு அரிய தமிழ். அருணகிரி சுவாமிகள் ரொம்ப அற்புதமா சொல்றாரு. இந்த தமிழுக்கு பல அடைமொழி கொடுத்தாரு. முந்து தமிழ், சந்த தமிழ், அதிமதுர தமிழ், அண்டர்கள் அறியாத முத்தமிழ், வளர்தமிழ், வண்டமிழ். எப்படி தமிழுக்கு இந்த பேரெல்லாம் அவர் கொடுக்கும் பொழுது திருப்புகழில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகும். அதை விட அருணகிரி சுவாமிகளுக்கு மொழி பற்றி பாருங்க. வணங்குற தெய்வம், வாழ வச்ச தெய்வம் முருகப்பெருமான். ஆனால் முருகப்பெருமானை பார்த்து நீ பெரிய ஆளியா, நீ பெரிய ஆள், எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நல்ல இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழால நீ உயர்ந்துட்ட பத்தியா, நீ எவ்வளவு சமத்துக்காரன் சொல்றாரு. இப்போ நாம் அடுத்தவங்களுடைய புகழை வச்சு, அதிகாரத்தை வச்சு, செல்வத்தை வச்சு யாராவது உயர்ந்தாங்கன்னு வைங்க, நாம் சொல்லுவோம் நல்லா பிழைக்க தெரிஞ்ச ஆளுங்க, நல்ல விவரம், சமத்து அப்படின்னு போல. அருணகிரி சுவாமிகள் சொல்றாரு பாருங்க, முருகப்பெருமான அழகில் தமிழால் உயர் சமர்த்தன்கிறார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு நிறைய மலர் மாலைகள்லாம் போடுறோம். ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா செலவு பண்ணி அவரவருக்கு விருப்பப்பட்ட மாதிரி மலர் மாலைகள்லாம் போடுறோம். வசதி இருந்தால் வைர மாலை போடுறோம், பதக்கம் போடுறோம், நவரத்ன ஆபரணம் போடுறோம். ஆனால் முருகப்பெருமான், நல்ல கவனிங்க, முருகப்பெருமான் விரும்பி அணியும் ஒரு மாலை என்ன தெரியுங்களா? விரும்பி அணியும் மாலை என்ன தெரியுங்களா? எப்பொழுதுமே கழட்டாத மாலை என்ன தெரியுங்களா? கௌரவமாக கருதக்கூடிய மாலை என்ன தெரியுங்களா? அடியார்களால் பாடப்படக்கூடிய பாமாலை. அருணகிரி சுவாமிகள் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டாரு பாருங்க. திருப்புகழ்ங்கிற பாமாலையை போட்டாரு, கந்தரலங்காரம்ங்கிற பாமாலையை போட்டாரு, கந்தரனுபூதிங்கிற பாமாலையை போட்டாரு. இப்படி எல்லா மாலையும் போட்டாரு. இது நாள் வரைக்கும் அது வாடவும் இல்லை, வதங்கவும் இல்லை, காயவும் இல்லை, யாராலையும் எடுத்து அப்படி போடப்படவும் இல்லை. இந்நாள் வரைக்கும் முருகப்பெருமான் தன்னுடைய மார்பிலே அணிந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் சிந்திச்சு பாருங்க. இந்த பிறவியில் இந்த தமிழ் பேசுவதற்கு நாம கொடுப்பன பண்ணியிருக்கணும். அதனாலதான் அருணதல பாதமது பத்மமது நிதமுமே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த முருகா அப்படிங்கிறாரு. தான் வணங்கும் தெய்வத்தை விட அந்த தெய்வத்திற்கு மேலாக அருணகிரி சுவாமிகள் தமிழை உயர்த்தி பார்க்கிறார்னா நினைச்சு பாருங்க. தமிழ் எப்படிப்பட்ட மொழி, அந்த மொழியில நாம் பிறப்பதற்கு பேசுவதற்கு எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும். அதை விட அருளாளர்கள் தமிழில் நமக்கு தந்த பாடல்களை பாடுவதற்கு நாம் எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும்ங்கிறத என்ன செய்யணும்? நினைச்சு பார்த்து தவம் புரியணும். அருணதல பாதமது பத்மமது நிதமுமே துதிக்க, நிதமுமே துதிக்க. நீங்க வாழ்நாள்ல தினந்தோறும் துதிச்சாலும் அது தீராது. கோடிக்கணக்கான நூல்கள் இருக்கு. கற்றது கைமண் அளவு தான், கைமண் அளவு தான். கல்லாதது உலக அளவு. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே நாளுக்கு ஒரு 4 வரையாவது பாடி வச்சிருங்க. இப்போ பாடி வச்சிருங்க. இதுதான் நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்? சேர்த்து வைக்கக்கூடிய பெரிய சொத்து இதுதான். இப்பயே பாடி வச்சிருங்க. எப்பயாவது முருகப்பெருமான் கொண்டு வந்து எதை சேர்க்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே என்று அருணகிரி சுவாமிகள் பாடியதைப் போல அரை நிமிடமாவது மனதை ஒரு நிலைப்படுத்தி தவம் செய்யுங்கள், வாழ்விலே ஏற்றம் பெறுங்கள் என்று சொல்லி இவ்வளவு நேரமும் பொறுமை காத்து கேட்ட உங்கள் அனைவரையும் வணங்கி தொடர்ந்து வாய்ப்பினை நல்கி கொண்டிருக்கக்கூடிய JKK ரங்கம்மாள் அறக்கட்டளையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அம்மா அவர்களுக்கும் செந்தாமரை அம்மா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு,
ஞானவேல் முருகனுக்கு நன்றி, வணக்கம்.